ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இந்த மே மாதத்தின் முதல் நாளின் இன்றைய தேவ வார்த்தைக்கு தேவ பிள்ளைகளாக இருக்கிறவங்களை அவரை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற அவருடைய வார்த்தை சங்கீதம் 59:10. தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரி கட்டுதலை நான் காணும்படி செய்வார். அன்றைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை கைவிட்டார் என்று சொல்லத்தக்க பல சம்பவங்களை கடந்த நாட்களிலே சந்தித்திருக்கக்கூடும். ஆண்டவர் என்னை விட்டுவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்து விட்டார், ஆண்டவர் என்னை நினைவு கூறவில்லை என்று சொல்லுவதும் தேவன் கைவிட்டது போல் தெரிகிறது என்று எண்ணுவதும் வெறும் பிரம்மையே அல்லாமல் வேற ஒன்றும் அல்ல. கர்த்தர் நம்மை கைவிடுவது இல்லை, கர்த்தர் நம்மை கைவிடுவது இல்லை. ஆனால் சில சமயங்களில் சில சோதனைகளை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதிக்க கூடும். அதுவும் நம்மை வெறுப்பதற்காக அல்ல, நம்மை தண்டிப்பதற்காக அல்ல. நம்மை ஆண்டவர் புடமிடுவது எதற்குனா, நமக்குள்ள நல்ல சுபாவங்களை, தெய்வீக சுபாவங்களை உண்டாக்குவதற்காகத்தான். நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையில ஒரு நல்ல நிலையை அடையும்படி, விசுவாச வாழ்க்கையில விசுவாசத்துல இன்னும் உறுதிப்படும்படி சில காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பார். தாவீதுனுடைய வாழ்க்கையில அப்படிதான் ஆண்டவர் சில காரியங்களை அவனுடைய வாழ்க்கையில அனுமதித்தார். தாவீதை என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானதை எல்லாம் அவன் செய்வான் என்று தேவனிடத்திலிருந்து பாராட்டுதலை பெற்றிருந்தாலும் கூட தாவீது வாழ்க்கையில் வந்த துன்பங்களுக்கு கஷ்டங்களுக்கும் அளவே கிடையாது. தன்னுடைய சொந்த மகன் அப்சலோமுக்கு பயந்து எருசலேமை விட்டு மிகுந்த வேதனையோடும் கண்ணீரோடும் அவன் போகும் பொழுது சீமை என்கின்ற ஒரு மனிதன் அவனை இன்னமும் நோகடித்தான். ஏற்கனவே துன்பத்தில் இருக்கிறான், அந்த துன்பத்துல இன்னும் ஒரு துன்பம். அன்றைக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த நிலையில நம்ம இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்போம்? ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன், இன்னும் என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணிராத அப்படின்றப்போ, இல்லைன்னா என் பிரச்சனை உனக்கு தெரியுதா, என் போராட்டம் உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிருப்போம். ஆனா தாவீத பாருங்க, அவன் அமைதியா போறான். அவனோடு கூட இருக்கிற அபிஷாய் கூட சொல்றான், இந்த செத்த நாய் ராஜாவை தூசிப்பானே, நான் போய் அவனுடைய தலையை வாங்கிட்டு வரட்டுமான்னு ஆத்திரத்தோடு நிற்கிறவனை கூட தாவீது அமைதிப்படுத்துகிறார். உங்க வாழ்க்கையில பிரச்சனை வரும் பொழுது நீங்க கொடுக்கிற ரியாக்ஷன், உங்களுடைய பிரச்சனையை நீங்க அமைதியா ஹேண்டில் பண்றீங்களா, இல்ல ஆத்திரத்தோடு அவசரத்தோடு புத்தீனமான காரியங்களை பேசி புத்தீனமான காரியங்களை செய்து உங்க பிரச்சனைகளை நீங்க ஹேண்டில் பண்றீங்களா? தாவீது அவனுடைய லைஃப்ல வந்து அந்த பிரச்சனைய அவன் அமைதியாய் அணுகுகிறான். கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும், கர்த்தர் அனுமதிக்காமல் என்னுடைய வாழ்க்கையில எதுவும் நேரிட போவது இல்லை. அவன் தூசித்தால் அதை கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும், அப்படி அமைதியாக ஹேண்டில் பண்ண. இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு வருகிற பிரச்சனைய நீங்க அமைதியா ஹேண்டில் பண்ணனா
கர்த்தருடைய கிரியையை நீங்கள் பார்க்க முடியும். உங்க குடும்பத்துக்குள்ள தொழில வர பிரச்சனைய, ஊழிய பாதைகளிலே வருகிற பிரச்சனைய, சிலர் பிரச்சனை வந்துட்டாலே ஆத்திரப்படுவாங்க, அவசரப்படுவாங்க. ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு வார்த்தைகளை அள்ளி விட்டு அவங்களும் பதட்டமாயி கூட இருக்கிறவர்களையும் பதட்டப்படுத்தி, ஆனால் தாவீது அவனுடைய பிரச்சனைய அமைதியாய் ஹேண்டில் பண்றான். அதுதான் ஒரு முதிர்ந்த தேவனோட நடக்கிற, தேவனோடு நடந்து பழகின, தேவனோடு சஞ்சரிக்கிற பிள்ளையினுடைய அடையாளமே எதுவென்றால், தன்னுடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனையை அமைதியா ஹேண்டில் பண்ணுவதுதான். தாவீது பிரச்சனையை அமைதியா ஹேண்டில் பண்ணது மட்டும் இல்ல, என் சிறுமை ஆண்டவர் பாப்பார் அப்படின்னு சொல்ற. அப்ப என் பிரச்சனைய பாப்பார். இப்ப நான் இருக்கிற இந்த சிச்சுவேஷனை, இந்த சூழ்நிலையை ஆண்டவர் பாப்பார். ஆண்டவர் பார்த்து அந்த தீமைக்கு பதிலாக எனக்கு ஆண்டவர் நன்மையை சரி கட்டுவார்னு சொல்றதுல இருந்து இன்னொரு காரியம் தெரியுது. அந்த பிரச்சனையின் நேரத்துல ஆண்டவர் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் தாவீது வைத்திருக்கிறார். கர்த்தர் தம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை அவர் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. வேலி அடைத்தவருடைய அனுமதி இன்றி யாரும் உள்ள நுழைய முடியாது. அப்படி வேலி அடைத்தவருடைய அனுமதியோடு ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா அது நம்முடைய நன்மைக்காக இருக்குமே தவிர, அது நம்முடைய பிரயோஜனத்துக்காக இருக்குமே தவிர, அது தீமைக்கானதல்ல. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் மேல் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அது தீமைக்கு அல்ல, அது நன்மைக்கும் சமாதானத்துக்கும் ஏற்றவைகளை. தேவனை நம்பி இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியமும் தீமைக்கல்ல, நன்மைக்கு ஏதுவாகவே. அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால், அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குமானால், தாவீதை சீமை தூசிக்கும் பொழுது தாவீதுக்கு உள்ள இருந்த அந்த அமைதியும் நிதானமும் தேவனுடைய நன்மையை தாவீதினுடைய வாழ்க்கையிலே வழிவகுத்து கொடுத்தது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்களுடைய பலனா இருக்கும் என்று. ஆகவே பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது நீங்கள் அமைதி காத்து, கர்த்தர் அனுமதிக்காமல் என் வாழ்வில் ஒன்றும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் மேல் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வையுங்கள். உங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டுதலை உங்களுடைய கண்கள் பார்க்கும். கர்த்தருடைய காரியத்திற்காய், கர்த்தருடைய கரத்தின் கிரிகைக்காக பொறுமையோடு காத்திருங்கள். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழிகளில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தாவீதை போல பிரச்சனைகளிலே மேற்கொண்டு பிரச்சனைகளை உருவாக்கி விடாமல் அமைதி காத்திருங்கள். கர்த்தருடைய அற்புத கரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த மாதம் கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மையை உங்களுக்கு தந்து உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அன்பின் பரலோக பிதாவே, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழிகளின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார் என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், நன்மையால் நிறைத்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.